ராதே கிருஷ்ணா. திருக்கோஷ்டியூரில் இருக்கிற சௌமிய நாராயணர் கோவில் கோபுரத்தின் உச்சியில் ஒரு ராமானுஜரோட சிலை இருக்குது. அதோட கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு டைம் ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்க்கறதுக்காக ஸ்ரீரங்கத்திலேருந்து போகிறார். போனோடனே நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நம்பி நான் செத்து வா அப்படின்றார். அதனால் அவரும் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருப்பி திருக்கோஷ்டியூருக்கு வரார். திருப்பியும் நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்றார். அதற்கு அவரும் நான் செத்து வா அப்படின்றார். இதே மாதிரி 18 டைம் போயிட்டு வரார். கடைசியாக அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்றார். உடனே அவரும் உள்ளே வரார். இப்போ அவர் சிஷ்யனாக சேர்ந்துடுறார். சிஷ்யனாக சேர்ந்தோடனே அவர் நம்பி ஒரு மந்திரத்தை சொல்லித்தரார். அது என்ன மந்திரம்னா, ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தை நீ சொன்னா உனக்கு மோட்சம் கிடச்சிரும். இதை நீ வேறு யார்கிட்டயாவது சொன்னால் உனக்கு நரகம் வந்துடும் அப்படின்றார். உடனே ராமானுஜருக்கு தோணுது, இந்த மாதிரி எனக்கு ஒரு நரகம் கிடச்சிட்டு மற்றவங்க எல்லாருக்கும் மோட்சம் கிடச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அவர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயணர் கோவில் கோபுரத்தோட உச்சியில் போயிட்டு எல்லார் மக்களையும் கூப்பிட்டு ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னா உங்களுக்கு மோட்சம் கிடச்சிரும் அப்படின்றார். அப்புறம் இறங்கி வரார் கோபுரத்தை விட்டு. உடனே அவர் குரு கேட்குறார், ஏன் இந்த மாதிரி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு ஒருத்தவனுக்கு நரகம் கிடைச்சா பரவாயில்ல, ஆனால் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்குதுல்ல, அது எனக்கு போதும் அப்படின்றார்.